ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இதை பயன்படுத்தி ஒரு சூப்பரான ஒரு கஞ்சி ரெசிபி ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கருப்பு உளுந்து. கருப்பு உளுந்து உங்களோட உணவில் சேர்த்திங்கன்னா உங்களோட எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இடுப்பு வலியெல்லாம் வரவே வராது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த கருப்பு உளுந்தை 2 வாட்டி தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். நான் இந்த கருப்பு உளுந்தை 2 வாட்டி தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கிட்டு அப்படியே கடாயில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வறுத்துக்கணும். இதனோட கலருமே நல்லா மாறி வரும். அப்புறம் இது வரப்படும்போது இதனோட வாசனையும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதனோட வாசனை அப்படியே வெளியே வரும். அந்த ஸ்டேஜில் நாம் இதை எடுத்துடணும். இந்த கருப்பு உளுந்து நீங்கள் அலசாமல் கூட அப்படியே வறுத்துக்கலாம். இப்போது அது வறுபட்டுருக்கு. அதனோட கலருமே நல்லா மாறி வந்திருக்கு பாருங்கள். இப்போது இந்த அளவுக்கு நல்லாவே வறுபட்டுருச்சு. இப்போ நாம் இதை எடுத்து சூடார வச்சிடலாம். நல்லா சூடாறினதுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அது லைட்டான சூடு இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, உளுந்தனால அரைஞ்சிக்கும். இது கூட வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் நான் சேர்க்குறேன். இது வெறுப்பு இருந்தால் மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா பொடிச்சுக்கணும். எந்த அளவுக்கு பொடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடிச்சுக்கணும். இந்த கஞ்சியில் இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி, வெல்லம், தேன் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட வெல்லம் இருந்துச்சு. நான் அதனால் 1 கப் அளவுக்கு வெல்லம், 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெல்லத்தை நான் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாகுபதம் எதுவும் தேவையில்லை. அடுத்தது நான் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணாதீங்க. நான் பொடித்த பவுடர்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு அப்படியே பாலும் சேர்த்து லைட்டாக இதை கலந்துக்கிறேன். கலந்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மாவுக்கு கரெக்டாக 3 கிளாஸ் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலும் பரவாயில்ல, சீக்கிரமாகவே திக்காகி கிடைக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சிங்கன்னா 6 பேருக்கு இந்த கஞ்சி சூப்பராக குடிக்கலாம். மாவு ஒட்டுமே கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே மாவெல்லாம் நல்லா கலந்து வந்ததுமே ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே அரிச்சு வச்சுருக்கக்கூடிய வெள்ளை பாகம் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறமா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. தண்ணியில் நீங்கள் இதை கரைக்காமல் அந்த மாவை அப்படியே சேர்த்திங்கன்னா திட்டுகளாக அப்படியே இருக்கும். மற்றபடி வேறு ப்ராப்ளம் இல்லை. அதனால தான் தண்ணியில் கரைச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணுறோம். இப்போ இந்த கஞ்சியை பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் திக்காக இருக்குது. அப்படியே நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கொதித்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கஞ்சி குடிக்கிறதுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி தண்ணி எடுக்கிறீங்கன்னா தண்ணியை, இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காக எடுக்கிறீங்கன்னா கூட திக்காக எடுத்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு இதை எடுத்துக்கிறேன். பார்த்திங்களா, இதனோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்களா? இந்த அப்படியே நம்ம கஞ்சி மாதிரி அப்படியே குடிச்சிக்கலாம். இது கூட கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா விருப்பம் இருந்தால் கடைசியாக கொஞ்சமாக நெய் கூட சேர்த்துக்கலாம். இது அப்படியே பெண் குழந்தைங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக வாரத்துக்கு 3 முறையாவது செஞ்சு குடிச்சு பாருங்கள். நம்ம இதை டேஸ்ட் பண்ண போகிறோம். அப்படியே சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வாயில் வச்சதுமே கரைஞ்சி உள்ளுக்கு போகுது. ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வயதுக்கு வந்த பெண் குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க. அதுக்கப்புறமா கன்சீவாக இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களோட இடுப்பு எலும்பை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கும். சுகப்பிரசவத்துக்கும் ரொம்ப நல்லது இது ஃப்ரெண்ட்ஸ். இந்த உளுந்து கஞ்சியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.